துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. கரத்தால் அனைத்து அனைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி வழி நான் ஏறெடுப்பேன் நன்றி வழி உமக்காக வாழ உம் நாமம் சொல்ல இன்று எடுத்து ஐயா. உமக்காக உம் நாமம் சொல்ல இன்று எடுத்து ஐயா. உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்து ஐயா. உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்து ஐயா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறுப்பேன் நன்றி வழி நான் ஏறுப்பேன் நன்றி வழி சேதத்தின் கலசியம் அறிந்திட குறித்திட உங்களிடம். வேதத்தின் கலசியம் அறிந்திட குறித்திட உங்களிடம் தந்தி ஐயா. மாதம் அமர்ந்து நான் உங்களை கேட்கும் தந்தி ஐயா. மாதம் அமர்ந்து நான் உங்களை கேட்கும் பாக்கியம் தந்தி ஐயா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா செய்த நன்மைகள் அவை ஏறெடுப்பேன் நன்றி வழி நான் ஏறெடுப்பேன் நன்றி வழி என் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் உடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய பாடலை பாடி மகிமைப்படுத்தினோம். உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தினோம் ஐயா. உமக்கு சாட்சிகளை சொல்லி பணித்தள செய்திகளை பகிர்ந்து கொண்டு
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். ஆண்டவரே, அநேக செப குறிப்புகளையும் இடத்துல வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு பணித்தளத்திலும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது சுவாமி. உம்முடைய வல்லமை அங்கே வெளிப்படட்டும். உம்முடைய ஊழியர்களை நீர் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. வருகின்ற ஆத்துமாக்கள் சிதறி போகாதபடி, பின்வாங்கி போகாதபடி ஆண்டவரை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக. அசுத்த ஆவிகளை துரத்தவும், ஆண்டவரை வியாதியஸ்தரை சுகப்படுத்தவும், பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் எங்களுக்கு நீர் அதிகாரத்தை கொடுத்தபடினாலே அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க ஐயா. பயன்படுத்தி ஒரு கூட்டத்தை உமக்கென்று ஆதாயப்படுத்த கிருபை தாங்க. ஆண்டவரே, பணித்தள தேவைகள் 1000 இருக்கிறது சுவாமி. முக்கியமா இந்த பணித்தளத்தின் தேவைக்காய் ஸ்தோத்திரம். மீண்டுமாய் பார்க்கும் பொழுது இது தன்னிறைவு பெற்றதாய் காணப்பட என் தெய்வமே நீர் கிருபை தரைவனுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு பணித்தளங்களிலும் நீர் தேவைகளை சந்திப்பீராக. இன்று பார்த்ததை விட ஆண்டவரே, மென்மேலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பீராக ஐயா. இரட்டிப்பான நன்மையினால் நிரப்புவீராக. பலங்கொண்ட திடமனதாயிருக்க கிருபை தாங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக சுவாமி. நாங்கள் ஸ்தாபனத்தை நம்பி இந்த ஊழியத்திற்கு வரவில்லை ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். நீரே எங்களுக்கு பிழைப்புக்குரிய காரியங்களை ஒழுங்குபடுத்துவீராக. நீர் அப்படியாய் செய்யப்படுவதற்காய் நன்றி. இப்பொழுது நம்முடைய வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறோம். நீர் பேசுங்க ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் வெளிப்படட்டும். இந்த வேத செய்தி ஆண்டவரே எங்கள் ஆத்மாவுக்கு ஆண்டவரே புஷ்டியும் பூணுமாயிருக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, நீர் அப்படியா செய்யப்படுவதற்காய் நன்றி. பேச போகிற தாசரை நீர் முற்றிலுமாய் மறைத்து உம்முடைய வார்த்தையில் வெளிப்படட்டும். எங்களை தாழ்த்தி இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஒட்டக்கோயில் பகுதி ஊழியம் செய்ய அருமையான சகோதரர் கிங்ஸ்லி ஐயா அவர்கள் இப்பொழுது வேலை செய்தியை நமக்கு ஏறெடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்தி எனக்கு கொடுக்கப்பட்டதுனால நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அருமையான நாத்தான்வேல் ஐயாவுக்காகவும் நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு போதர்களுக்காகவும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இத்தனை கூடுகைகளில் நான் பார்த்ததில் நாத்தன் ஐயா இன்றைக்கி தான் ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. எல்லா கூடுகள்லையும் ரொம்ப உற்சாகமாக இருப்பார். அது இன்னைக்கு கொஞ்சம் சோர்வில் இருக்கிறார். ஸோ ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் இன்றைக்கு செய்தியை என்னுடைய அனுபவ சாட்சியோடு கூட நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறோம், வசனத்தை நாம் தியானிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே மற்ற கூட்டங்களிலே நாம் வார்த்தைகளை போதிக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு தேவ ஊழியம் செய்கிற நமக்கு என்னுடைய அனுபவ சாட்சி உங்களுக்கு ஒருவேளை பிரயோஜனமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். காலையில் அன்பு தம்பி ஜிப்சன் டேனியல்கிட்ட நான் அதான் சொன்னேன். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் 126வது சங்கீதத்தை ஒரு பெரிய ஒரு சேஞ்சிங்காக எங்களுடைய ஊழியத்தில் கட்டளையிட்டார். அந்த 126வது சங்கீதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எங்கள் ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட இயேசு வழி ஜெப வீடில் ஓட்டக்கோயில் பகுதியில் ஊழியம் செய்து வருகிற நாங்கள் அநேக ஆண்டுகளாக அந்த இடத்துல நாங்கள் பல சிரமத்துக்கு மத்தியில் தான் நாங்கள் ஊழியம் செய்தோம். அந்த இடத்தை விட்டுட்டு எத்தனையோ முறை நாங்கள் ஓடி போயிடலான்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்தோம். அந்த ஊழியமே வேண்டாம், இந்த இடமே வேண்டாம். எல்லா விதத்திலும் நாங்கள் ஒரு பாதிப்புக்குள்ளாக, நெருக்கடிகளுக்குள்ளாக தள்ளப்பட்டோம். நான் சில நேரங்களில் நினைப்பேன், ஆண்டவர் ஏன் அந்த இடத்துல நான் மாட்டிக்கொண்டேன் ஆண்டவரே. அதான் ஒரு ஊழியர் திருச்சி பட்டணத்துலேருந்து ஒரு ஊழியர் எங்கள் ஃபெலோஷிப்பில் ஒரு செய்தியை கொடுத்தார். கர்த்தரிடத்துல நீங்களும் நானும் சிக்கி கொண்டோம். இப்போது நீங்களும் நானும் நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, அவர் கொடுத்த அந்த ஊழியத்திலேருந்து நம்ம வெளியில் வர முடியாது. ஏன்னா உண்மையாய் அர்ப்பணிக்கப்பட்ட நமக்குள்ள தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டதுனால இப்போது அவர் நம்ம கையை என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம பிடிச்சு வச்சிருக்கிறாரு. நீங்கள் நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, இந்த ஊழியத்தை விட்டு உங்களால் போக முடியாது. அப்படிப்பட்ட நெருக்கமான காலகட்டங்களில் நாங்கள் இருந்தோம். ஒவ்வொரு வருடத்தையும் நாங்கள் நினைப்போம், 2020 வந்துடுச்சு, இந்த வருடம் ஊழியத்தில் வளர்ச்சி இல்லைன்னா வெளியில் போயிடுவோம். 2021 வந்துருச்சு, 2021 ஊழியத்தில் ஒரு வெற்றி இல்லைன்னா வெளியில் போயிடுவோம். 2022 வந்துருச்சு,
2022 ஒரு மாற்றம் வரலன்னா நிச்சயமா வெளியில போயிடுவோன்னு சொல்லி நானும் என் மனைவியும் உட்காந்து பேசிட்டே இருப்போம். அப்படியே ஒவ்வொரு வருஷமும் கடந்து போனது. ஆனால் ஒரு நாள், அதற்கு முன்னாடி எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்க்கையில தேவன் செய்தார். ஊழியத்துல தான் வளர்ச்சி இல்லையே தவிர தனிப்பட்ட ரீதியில தேவன் எத்தனையோ அற்புதங்களை அந்த இடத்துல எங்களுக்கு செய்தார். இன்னைக்கும் நான் சொல்றேன், நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட இசைந்திருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை நடத்துகிற விதங்களை நீங்கள் காண வேண்டும். அது உங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட்டா உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க எந்த சூழலையும் நிலைச்சு நின்றுவீங்க. அதுதான் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் அது இணையக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு 126ஆம் சங்கீதத்துல அருமையான ஒரு வசனத்தை, அந்த சங்கீதம் முழுக்கத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அந்த 126ஆம் சங்கீதத்துல 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்ப வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு 30 வருடங்கள் உங்களுடைய ஊழியத்தின் அனுபவமா இருக்கலாம், அல்லது 15 வருடங்கள் உங்கள் ஊழியத்தின் அனுபவமா இருக்கலாம், அல்லது 5 வருடங்கள் ஊழியத்தின் அனுபவமா இருக்கலாம். நீங்கள் இத்தனை ஆண்டுகளும் நீங்கள் விதைத்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். விதைக்கிறதுனா ஏதோ நம்ம பாஷையில சொல்லும் பொழுது வசனத்தை கொண்டு போய் என்ன பண்றோம், ஜனங்களுக்கு மத்தியில நாம் விதைக்கிறோம். அதை விளைய செய்கிறவர் கர்த்தர். அது மட்டும்தான் நீங்க விதைக்க செய்யறங்கிற அர்த்தம் கிடையாது. உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய A to Z அத்தனை விஷயங்களையும் நீங்கள் கர்த்தருக்காக விதைக்கிறீர்கள். அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கிறீங்களா? பொருளாதாரத்துல நீங்கள் நசுக்கப்படுகிறீங்கன்னா நீங்கள் விதைக்கப்படுகிறீர்கள். குடும்பத்துல கண்ணீரோடு கசப்போடு வேதனையோடு இருக்கிறீங்கன்னா நீங்கள் விதைக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய கஷ்டம் விதைக்கப்படுகிறது, உங்கள் கண்ணீர் விதைக்கப்படுகிறது, உங்களுடைய தவிப்பு விதைக்கப்படுகிறது, உங்களுடைய சோகம் விதைக்கப்படுகிறது. இதெல்லாம் யாருக்காக? கர்த்தருக்காக. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில இடைபடலைன்னா நீங்க நிச்சயமா வெளியில சந்தோஷம் இல்லைனாலும் நீங்க உலக மனிதர்கள் வாழுகிற விதத்துல எல்லாம் ஐஸ்வர்யத்தோட ஆசீர்வாதத்தோட இருந்திருப்பீங்க. உண்மைதானே? ஒத்துக்கிறீங்களா அதை? அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டதுனால, அதுவும் ஊழியத்துல நம்மளை அர்ப்பணிக்கப்பட்டதுனால இப்போ எத்தனை விதத்துல நாம் பாதிக்கப்படுகிறோம், இது எத்தனை சவால்களை நாம் சகித்து செல்கிறோம். அத்தனையிலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து உண்மையாய் ஊழியம் செய்கிற எந்த தேவ மனிதனையும் அவர் தூக்கி விட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி நம்முடைய ஊழியத்துல என்ன இல்லை, ஒரு மாற்றத்தை நம்மளால காண முடியவில்லை. ஆமே. அப்ப இந்த 126வது சங்கீதத்தை ஒரு நாள் நான் சங்கீத ஆலோசனைக்காக நாள் சனிக்கிழமை நான் எடுத்து வாசிக்கிற நாளைக்கு இந்த சங்கீதத்தை தான் நான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்து இரவு நேரங்கள் அந்த சங்கீதத்தை வாசிக்க எப்பொழுதும் போல நான் அதை குறிப்பெடுத்து கொண்டு நான் அடுத்த நாள் ஆராதனை வேளையில சங்கீதத்தை வாசிக்கிறேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த வசனங்களை நான் வாசிக்கிற அந்த 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 பலிபீடத்தில் நின்று வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறத நான் உணர்ந்தேன். இந்த சங்கீதத்தை உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லி. ஆமேன். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து அதிலிருந்து ஒரு மாற்றத்தை என்ன பண்ணலாம், உண்டு பண்ணலாம். ஆக மொத்தம் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் மூலமாகத்தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமே தவிர வேறு எந்த விதத்திலிருந்தும் உங்களை என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர், ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாட்டார். வேதம் தான் உங்களுக்கு ஆதாரம். அல்லேலூயா. அடிச்சு புரட்டி போட்டாலும் அந்த வேத வசனத்துல இருந்து தான் உங்களை என்ன பண்ணணும், தூக்கி விடணும். அப்ப இந்த இடத்துல நான் கவனிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு இந்த வசனத்தை அவர் எங்களுக்கு சொல்லும் பொழுது நான் அந்த நாட்களில் அது எனக்குள்ளே ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை எனக்குள்ள கொண்டு வந்தது. என் மனைவிடத்துல சொன்னேன், இன்றைக்கு நான் சங்கீதத்தை தியானிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு விதமான அனுபவத்துக்குள்ள என்னை கர்த்தர் நிரப்பினார், கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறத நான் உணர்ந்தேன்னு சொல்லி என் மனைவிட்ட நான் சொன்னேன். அவ எப்பொழுதும் போல சரிங்க இருக்கட்டுங்க பரவாயில்லங்க பார்ப்போம்னு சொல்லி. ஏன்னா எப்பொழுதுமே ஆண்டுடைய அந்த காலங்களை நாம் நெருங்கி கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்க எதனால புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நாங்கள் அத்தனை வருடங்கள் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருந்தோம். ஒவ்வொரு வருடமா நாங்க இலக்கு வைப்போம். இந்த வருஷம் போயிடலாம், அடுத்த வருஷம் போயிடலாம், அடுத்த வருஷம் மூட்டையை கட்டிட்டு வேற ஒரு மாவட்டத்துக்கு போயிடுவோம், நல்ல செழிப்பான இடத்துக்கு போவோம், ஒரு சிட்டிக்குள்ள ஊழியத்தை ஆரம்பிப்போம். அப்படிலாம் நாங்க என்ன பண்ணுவோம், தீர்மானம் பண்ணுவோம். அப்படி நாங்கள் ஒவ்வொரு நேரமும் தீர்மானிக்கும் பொழுது நான் அந்த தோல்வி, அந்த மன கசப்பு வந்து, ஒரு விரக்தி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது என் மனைவி என்னை தேற்றுவா, இல்லைங்க இன்னும் கொஞ்ச நாள் இருப்போங்க, இருந்து பார்ப்போங்க,
ஆண்டவர் இதுதான் நமக்கு ஆண்டவர் நம்மளை மாற்றக்கூடிய ஒரு காலமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. அவ அந்த விரக்தி அடைந்து போயிடலாங்க, வேண்டாங்கன்னு சொல்லும்பொழுது நான் சொல்லேன், இல்லப்பா இன்னும் கொஞ்ச நாள் இருப்போம். ஆண்டவர் இதுதான் நமக்கு ஆண்டவர் உயர்த்தக்கூடிய காலமா இருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. இப்படி ரெண்டு பேருமே ஒரு பேலன்ஸ்டு லைஃப்ல நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்பப்போ நாங்கள் அந்த கர்த்தருடைய பலனை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நகர ஆரம்பித்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த இடத்துல இருந்து நீங்கள் என்றைக்கு இந்த இடத்தை விட்டு போகலாம், காலி பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ, ஒன்றை நல்லாய் தெரிந்து கொள்ளுங்கள், அதுதான் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற, உங்களை ஆசீர்வதிக்கிற தொடக்கத்தின் காலமாக இருக்கலாம். நீங்க அதை மறந்து போயிடாதீங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்க அதை தவிர்த்து விட்டு நீங்க உங்க எண்ணங்களின் படி நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா மறுபடியும் நீங்க அதே கஷ்டத்துல இருந்து அதே லெவல்ல கீழே இருந்து நீங்க என்ன பண்ணணும், மேல போயாக வேண்டும். ஆனால் உங்களை ஆண்டவர் இந்த இடத்துல அந்த நீங்க இருக்கிற இடத்துல நடத்துகிற விதங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருகிறதுமானால், உங்களை அற்புதங்களை காண செய்வாரானால், உங்களுக்கு சின்ன சின்ன அடையாளங்களையும் சின்ன சின்ன மாற்றங்களையும் சின்ன சின்ன காரியங்களை கர்த்தர் உங்கள் ஊழியத்துல தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரும்பொழுது நிச்சயமா நீங்கள் இருக்கிற ஸ்தலத்துல தேவையில்லாமல் அந்த காரியங்களை கர்த்தர் செய்ய மாட்டார். ஆமென். ஏன் தெரியுமா, நீங்க அந்த இடத்துல இருக்கணும் என்பதை தேவன் விரும்புகிறார். அதுதான் அந்த நாட்கள் நாங்கள் அதை செய்தோம். நாங்கள் என்னதான் முடிவெடுத்தாலும் தேவன் எங்கள் தேவைகளை சந்திக்காமல் தேவன் விட்டதே கிடையாது. எங்களுக்கு தசம பாகம் கிடையாது, காணிக்கை கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த சப்போர்ட்டுமே இல்லை. ஆனாலும் இருக்கிறதை ரம்மியமாக நாங்கள் வைத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல ஆரம்பித்தோம். கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற விதங்களை நாங்கள் உற்று நோக்க கவனித்து நாங்கள் பார்த்தோம். எங்கள் வாழ்க்கையில நடத்துகிற விதங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். தேவன் எங்கள் தேவைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளிலும் சந்தித்தார். பல ஆயிரங்கள் எங்களுக்கு தேவைகளாக இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு 1000 எங்களுக்கு கொடுத்து இதுல நீ சந்தோஷம் ஏறா மகனன்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஒரு 1000 எப்படி பகிர்ந்து செலவு பண்ணணுங்கிற அறிவை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. எனக்கு கிடைச்ச மனைவி ரொம்ப நல்லவ. எல்லாருக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். அவள்கிட்ட நான் என்ன பண்ணுவேன், எப்பா என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்குது நான் சொல்லுவேன், இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு. அவ அதுக்குள்ள என்னென்ன சிக்கனம் பண்ணி செய்யணுமோ அதை சிக்கனம் பண்ணி செய்வாள். ஆரம்ப நாட்கள்ல நாங்கள் பருப்பு சாம்பார் எங்களால சாப்பிட முடியல. ஒரு பருப்பு சாம்பார்னா ஏதோ எங்களுக்கு விசேஷமான நாட்களா இருக்கும். ஒரு சிக்கன் மட்டன் சொன்னா ஏதோ திருவிழா காலங்கள்ல கிடைக்கிறது போல எங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் நாங்க ரொம்ப நாங்க ஏக்கமா இருப்போம். ஒரு நாள் என் மனைவி அவள் கர்ப்பிணியா இருக்கும் பொழுது என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாள். ஏங்க, நான் ஒண்ணு உங்கள்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னா. சொல்லுமா அப்படின்னா. உங்களை கடிச்சு தின்னணும் போல இருக்குதுங்க அப்படின்னா. என்ன இப்படி சொல்ற அப்படின்னு. ஆமாங்க, ஏன்னா அந்த கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறதுனால அவளுக்கு எதையாகிலும் சாப்பிடணும். நல்ல பழம் பாருங்க, நல்ல பழம் சாப்பிடணும். எப்படி கவனிப்பாங்க, பழம் சாப்பிடணும், நல்ல எப்பொழுதுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தை உள்ளுக்குள்ள வளர்ச்சி அடைய அவங்களுக்கு நிறைய சாப்பிடணும்னு தோணும். சிக்கன் மட்டன் எதையாவது அவங்களுக்கு நல்ல சத்து ஆகாரங்களை கொடுக்கணும். அந்த நிலைமையில் அவ என்னை கேட்டபொழுது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவர் உனக்கு நல்ல சிக்கனை கொடுப்பார், நீ கவலைப்படாத, ஜெபம் பண்ணுன்னு சொல்லி சொன்னேன். அல்லேலூயா, ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் எங்களுடைய சர்ச்சில் ஒரு மைனா குருவி, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மைனா குருவி. அந்த குருவி என்ன பண்ணிடுச்சு, ஆலயத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சு. அது எப்படி உள்ள வந்துச்சுன்னே தெரியல. எல்லா ஜன்னலும் லாக் பண்ணிருக்குது, அது உள்ள வருவதற்கான வழியே இல்லை. ஆனால் அந்த மைனா குருவி என்ன பண்ணிருச்சு, அது மாட்டிக்கொண்டது. அப்ப நான் ஒரு நாள் அடுத்த நாள் அந்த காலையில நான் யதார்த்தமா சபையை திறக்கும்போது இந்த மைனா குருவி இருக்குது. என்னுடைய ஒய்ஃபும் என் பின்னாடியே வர. நாங்க அந்த நேரத்துல ஒரு ஜெபத்திற்காக நான் உள்ள போறோம். அப்போ அந்த மைனா குருவியை பார்த்துட்டு, ஏங்க அந்த மைனா குருவியை விட்டுறாதீங்க, தயவு செய்து அது பிடிச்சி எனக்கு அடிச்சு கொடுங்க அப்படின்னா. யோசித்து பாருங்க, நான் அதை மல்லு கட்டி அதை துண்டால பிடிச்சி அதை சுத்தி அதை டயர்ட் ஆக்கி அதை பிடிச்சி என் மனைவிக்கு அதை தோல் இருத்து அவளுக்கு நான் சுட்டு கொடுத்தேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஊழியத்துல இதெல்லாம் நமக்கு விதையாகத்தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் விதை. நீங்கள் உங்கள் ஊழியத்துல விதைக்கப்படுகிற அனுபவங்கள் எல்லாம், உங்கள் வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் நீங்கள் விதைக்கிற விதைக்கு சமமானது. நான் நினைக்கிறேன், நீங்கள் 30 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளல, கர்த்தர் உங்கள் எந்த நன்மையிலுமே எந்த ஒரு ஆசீர்வாதத்தையுமே கொடுக்கலன்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களை கைவிட்டுட்டாருன்னு தான் அர்த்தம், மறந்துட்டாருன்னு தான் அர்த்தம். ஆனால் ஒரு பென்சில் நீங்க வாங்கட்டும், அல்லது ஒரு பேனா உங்கள்கிட்ட கிடைக்கட்டும், அல்லது ஒரு சின்ன உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன தேவைகளை ஆண்டவர் சந்திக்கட்டும், இது சாதாரணமாய் எந்த மனிதனும் உங்களுக்கும் எனக்கும் செய்து விட மாட்டான். அல்லேலூயா. உலகத்துல இருக்கிற மனுஷன் பொல்லாதவன்.
தேவன் அவன் இருதயத்தை திருப்பாவிட்டால், தேவன் அவருடைய மனதை நம் பக்கமாய் சாய பண்ணாவிட்டால், ஒருவனும் ஒரு குண்டூசியை கூட நமக்கு என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களில் இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்தார். இந்த வசனத்தை கொடுத்து அந்த நாட்கள்ல எங்களை மன ரம்மியமா இருக்க கற்றுக் கொடுத்தார். அதற்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய ஊழியத்துல ஒரு மாற்றம் வர ஆரம்பித்தது. பாத்தீங்கன்னா எங்க வீடெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் இன்னமும் அதை வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2022 நினைக்கிறேன், 22 21 தெரியல, பயங்கரமான மழை. நாங்க அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து அந்த வருஷம் தான் பயங்கர மழை, ஃபுல்லு மழை, வீடு ஃபுல்லா தண்ணி. என் பிள்ளைகளை ஒரு கட்டில் அவங்கள என்ன பண்ணிருக்கிறேன், படுக்க வச்சிருக்கிறேன். எங்களுக்கு கட்டில் இல்லை, ஒரே ஒரு சின்ன கட்டில் இருக்கு. என் பிள்ளைகள் இருக்கிற கட்டிலும் எல்லாம் ஒழுவிக்கிட்டு தான் இருக்குது. ஹாஸ்பிட்டல் சீட்டு, அந்த ஹாஸ்பிட்டல் சீட்டை போட்டவங்களும் நல்ல ஒரு ஒரு ஏ டைப்ல போடல, அது ஒரு மட்டமா போட்டாங்க. தண்ணி எல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி வீட்டுக்குள்ளேயே, அந்த வீட்டிலேயே சொட்டு சொட்டு விழும். அந்த அளவுக்கு கஷ்டம். அப்போ நான் அந்த மழையில நாங்க என்ன பண்றோம், நானும் என் மனைவியும் மணிக்கணக்கில் தூங்கணும். நான் சொன்னேன், அம்மா நீ ஒரு 2 மணி நேரம் தூங்கு, நான் அந்த 2 மணி நேரம் உட்காந்துரு. ஒரு கட்டில தான் இருக்கு, தரையெல்லாம் எங்கேயும் படுக்க முடியாது, அவ்வளவு ஜில்லஸ், தண்ணி ஈரம், எல்லாம் கொதன்னு இருக்கு ஈரமா. அப்ப நான் சொல்றேன், ஏம்மா நீ 2 மணி நேரம் படு, எனக்கு 1 மணி நேரம் போதும், நான் 1 மணி நேரம் படுத்துருக்கிறேன். நீ 2 மணி நேரம் எழுந்ததுக்கு பிறகு நான் 1 மணி நேரம் படுக்கிறேன், நான் 1 மணி நேரம் படுத்து தூங்கினது பிறகு நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணு, படுன்னு சொல்லி சொன்னேன். உண்மையா நான் சொல்றேன், கர்த்தர் சாட்சியா இருக்கிறார். அந்த இரவை நாங்கள் அப்படி கழித்தோம். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இதெல்லாம் நீங்கள் விதைக்கக்கூடிய விதைகள். நான் உண்மையா ஜிப்சன் டேனியலை நான் உண்மையிலுமே காட் பிளஸ் யூ. உங்க அப்பா இவ்வளோ நெருக்கடியில இருக்கிறத பார்த்தும் நீங்க ஊழியத்துக்கு வரீங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எந்த பிள்ளைகளும் அப்படி வர்றது இல்லைங்க. பிள்ளைகளை தயவு செய்து ஊக்குவிக்கணும். கர்த்தருடைய விதைகளை முதல்ல அவங்க உள்ளத்துல போடணும், அவங்க இருதயத்துல நம்ம வைக்கணும். எங்க சபையில நாங்க ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சிறுவர்கள் வேத வசனம்னு சொல்லி நாங்க ஒரு பார்ட்டை வச்சிருக்கிறோம். அன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் வந்து வசனத்தை சொல்லுவாங்க. ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி கற்றுக்கொண்டு வந்து அந்த வசனத்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு எந்த போதவருடைய பிள்ளைகளும் தன் தகப்பனுடைய சூழலை பார்த்து அந்த ஊழியத்திற்கு வருவதற்கே அவன் அச்சப்படுகிறான், வரமாட்டேன்றான். எங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டார், நான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படின்றான். நான் ஒருவேளை சம்பாதிச்சு மற்ற ஊழியர்கள் என்ன பண்றான், தாங்குறேன்னு சொல்றான். நான் சொல்றேன், 3வது தலைமுறையில் நீங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறீர்கள். 3 பரிபூர்ணமான ஒரு நம்பர். ஆமென், அல்லேலூயா. 3 பேர் மலையில, சீனாய் மலையில போனாங்க. ஆண்டவர் தன்னை மகிமைப்படுத்தி காண்பித்தார். பேதுரு சொல்றான், ஆண்டவரே இங்கேயே இருந்துடலாமா, உமக்கு ஒரு வீடு, எலியாவுக்கு ஒரு வீடு, மோசேக்கு ஒரு வீடுன்னு சொல்லி எங்கேயே தங்கிடலாம். எவ்வளவு இன்பமான ஒரு செயல். அந்த 3 பேருக்கும் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கர்த்தர் அந்த நாட்கள்ல கொடுத்தார். நான் சொல்றேன், 2 தலைமுறையில அருமையான நாத்தானவில் ஐயா எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலன்னு தான் நான் நினைக்கிறேன். உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், தேவனுக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர் நினைக்கிற வண்ணத்துல, அவர் விரும்புகிற விதத்துல பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், இந்த செய்தி யூடியூப்ல இருக்கும், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அபரிவிதமாய் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தலைமுறை தேவனுடைய ஆசீர்வாதங்களை காணும். தேவன் என்றைக்கும் மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. அவர் ஒரு அன்புள்ள தேவன்ங்க. அவர் ரசிச்சு நீங்க என்ன பண்ணணும், அவர் செய்த நன்மைகள் நீங்க நினைச்சு பார்க்கும்பொழுது உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வரும். நானும் என் மனைவியும் உட்கார்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளை பல நேரம் உட்கார்ந்து சொல்லுவோம், நினைச்சு பார்ப்போம். எவ்வளவா நம்மளை எந்த இடத்துல இருந்து நம்மளை எந்த இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடிலாம் எதுவுமே இல்லாதப்ப நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து மணிக்கணக்கா பேசுவோம். நான் சொல்லுவேன், என் ஒய்ஃபை பார்த்து சொல்லுவேன், அம்மா உன் எஃப்எம் கொஞ்சம் ஆன் பண்ணி விடும்பேன், இப்படியே சொல்லுவேன். எஃப்எம் என்ன பண்ண கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு, அவ சொல்லுவா, எங்க நம்ம பயங்கரமா ஆசீர்வதிக்கப்பட போறோங்க, நம்ம பயங்கரமா பெருக போறோங்க, பாருங்க பிளைட்ல இருந்து நமக்கு ஒரு பாக்கெட்டு கீழே விழ போகுதுங்க, ஒரு பாக்ஸ் கீழே விழ போகுதுங்க. அது சொல்லுவா, அடிச்சு விடுவா, மட்டும் பயங்கரமா விடுவா. வெளிநாட்டுல இருந்து நமக்கு ஆசீர்வாதம் வருங்க, வெளிநாட்டுல இருந்து நமக்கு கார் தூத்துக்குடி ஏர்போர்ட்ல வருங்கம்பா. அதெல்லாம் எனக்கு கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படியே அவன் சொல்லும்போது எனக்கு அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் எரிகிற மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கும். நான் சோர்ந்து போகிற நேரம்லாம் என் மனைவியை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லேன், அம்மா எஃப்எம் ஆன் பண்ணி விடும்பேன். அல்லேலூயா. அதில் ஒரு பலன். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா, என் மனைவி என்னெல்லாம் சொன்னாலோ அதையெல்லாம் கர்த்தர் எங்கள் ஊழியத்திலே வாய்க்க பண்ணினார். ஆமென். கர்த்தருடைய அந்த வாழ்க்கை நாம் அதிகமாய் பேச வேண்டும்.
கணவனும் மனைவியும் பிள்ளைகளோடு கூட அமர்ந்து அதிகமாக நாம் கர்த்தர் செய்யக்கூடிய நன்மைகளை நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு செய்ய போற காரியத்தையும் நாம் அதிகமாய் பேசி சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும். நான் சொல்றேன், காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பையன் ரொம்ப நாளா என்கிட்ட ஒரு சைக்கிள் கேட்டான். ரொம்ப நாளா கேட்டான். அவன் எப்பெல்லாம் கேட்பானோ நான் சொல்லுவேன், நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றா அப்படிம்பேன். நான் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி கொடுப்பேன். டே, நான் வேலைக்கு போகல, நான் சம்பாதிக்கல, நீ போடுற ட்ரெஸ் கர்த்தர் கொடுக்கிறது, நீ சாப்பிடுற சாப்பாடு கர்த்தர் கொடுக்கிறது, நீ 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 சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற உப்பு கர்த்தர் கொடுத்தது, நீ போடுற செப்பல் கர்த்தர் கொடுத்தது. உன் அப்பா சம்பாதிக்க போகல, கர்த்தரை நம்பி வந்தேன், உனக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். நீ வளர்ந்து பெரியாளாகி தயவு செய்து கர்த்தருக்கு ஊழியம் செய். அல்லேலூயா. அதுதான் எனக்கு ஆசை, அதுதான் எனக்கு தேவை. நீ நல்லா வளர். நான் காலையிலே பாசமா சொன்னாங்க, நம்மெல்லாம் தரையில படுத்து எழுந்திருந்தோம். நீங்க உங்க காலத்துல சொல்றீங்க, நான் என் காலத்திலே தரையில படுத்து தான் எழுந்தேன். நான் என் காலத்திலே சாப்பாட்டுக்கும் தேவைகளுக்காகவும் கஷ்டப்பட்டு இருந்தேன். ஒரு சைக்கிள் வச்சுட்டு, வண்டி இல்ல, பஸ்ஸுக்காரன் எங்களை திட்டுவான். இந்த இடத்துல காடு ஒரு சச்சை கட்டிக்கிட்டு ஏன் அப்படி எங்களை உயிரை வாங்குறீங்கன்னு சொல்லுவான். ஒரு வாகனம் இல்ல, ரொம்ப சிரமப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகளையும் கேட்ட உடனே அது வாங்கி கொடுக்கிறோம். அவர்களுக்கு அந்த கஷ்டம் தெரியல. ஆனாலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காலங்களை பயன்படுத்தி நம் பிள்ளைகளுக்கு நாம் நன்றாய் தேவனுடைய வழிகளை விதைக்க வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தான். நான் சொன்னேன், நீ ஜெபம் பண்ண, ஆண்டவர் உனக்கு கொடுப்பார்னு சொன்னேன். ஒரு நாள் எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார், ஐயா நான் ஒரு புது சைக்கிள் வாங்கியிருக்கிறேன், இந்த பழைய சைக்கிள் ஜானுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னார். நான் உடனே அந்த சைக்கிளை கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அவனுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஆமென். அது வரைக்கும் அந்த சைக்கிளை குறித்து நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. நான் நினைச்சே பார்க்கல. எத்தனையோ அற்புதங்களை சொல்லுவேன். நான் சொல்றேன், எனக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை நான் ஒரு நோட்டே போடலாம். அந்த அளவுக்கு தேவன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ, கர்த்தருக்கென்று நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் என்ன விதத்துல செயல்படுறீங்களோ, அதுபோல ஊழியமா இருக்கலாம், அல்லது நீங்க டிரான்ஸ் ஊழியமா இருக்கலாம், அல்லது பாடலா இருக்கலாம், அல்லது கர்த்தருக்காக நடந்து போகிற விஷயமா இருக்கலாம். நீங்க எதெல்லாம் செய்யறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கர்த்தருக்காக விதைக்கிறீர்கள். ஆமென். விதையை விதைக்கிறவனை நீங்க நன்றாக கவனிச்சு பாருங்க. அவன் விதைப்பதற்கு முன்பதாக நிலத்தை பண்படுத்துகிறான். அதுல இருக்கிற முள்ளு கல்லு எல்லாத்தையும் சீர்படுத்துறான். எடுப்பிலே போய் அவன் விதைச்சறது இல்ல, எல்லாத்தையும் சீர்படுத்திட்டு மழைக்காக காத்துட்டு இருக்கிறான். அந்த மழையை கர்த்தர் கொடுக்கணும். இவன் உழைப்ப வச்சு எல்லாத்தையும் சீர் செஞ்சிட்டான். ஆனால் மழையை வர்த்திக்க செய்கிறவர் கர்த்தர் ஒருவரே. ஆமென். மழையை கொடுத்துட்டாரு. இப்ப விதையை சுமந்துட்டு போறான். சுமந்துட்டு போகும்பொழுது அவன் அந்த விதைய, ஐயோ இந்த விதையை நான் விதைக்க போறேன், இந்த விதை விதைச்சு நல்ல முறையில மழை பெஞ்சு இந்த விதையை நான் மீண்டும் அறுவடை செய்யணும்னு சொல்லி அவன் ஒரு எந்த நம்பிக்கையுமே இல்லாமல் அவன் கண்ணீரோட விதைக்கிறான். கண்ணீரோட விதைக்கிறான். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அதுக்குரிய ஏற்ற காலம் வருகிறது. 3 மாதமோ 2 மாதமோ 6 மாதமோ அல்லது 10 மாதமோ, அந்த மாதங்கள் அந்த மாதங்களிலே கர்த்தர் தாம் அந்த விதைகளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா சத்துகளையும், ஊட்டச்சத்துகளையும் கொடுத்ததுக்கு பிறகு அவன் அதை அறுவடை செய்யும் பொழுது அது கம்பீரமாய் அறுவடை செய்கிறான், சந்தோஷமாய் அறுவடை செய்கிறான். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பழக்கம் இருக்கு. அவங்க அந்த அறுவடை சீசன்ல அந்த திராட்சை கொலைகள்லாம் அறுத்துட்டு வந்து அதை என்ன பண்ணுவாங்களாம், அந்த ரகங்களா பிரிப்பார்களாம். 1 தரம், 2ஆம் தர ரசம், 3ஆம் தர ரசம், அப்படி பிரிப்பாங்களாம். அப்போ அந்த திராட்சை கொலைகளை எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய தொட்டியில போட்டு அவங்க குடும்பமெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்களாம், அதை மிதிப்பாங்களாம். போட்டு மிதிச்சு அந்த அந்த அதுல இருந்து வரக்கூடிய அந்த ரசம் 1 தரமான ரசம். அல்லேலூயா. 1 தரமான ரசம். அதை ஏன் அந்த எல்லாரும் சேர்ந்து, எத்தனையோ மிஷின்கள் இருக்கும்பொழுது அவங்க குடும்பமா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, மிதிப்பார்கள். சந்தோஷம், அந்த அறுவடையின் மகிழ்ச்சி. அப்ப பாருங்க, நம்முடைய ஊழியத்துல நாம் இத்தனை ஆண்டுகள் நாம் செயல்பட்டு இருக்கிறோம். நிச்சயமா நான் சொல்றேன், நீங்கள் எதிர்பார்க்கணும், தப்பு இல்லை. நம்ம மனுஷன் தானே. இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, இத்தனை வருஷம் நான் போராடி இருக்கிறேன், இத்தனை வருஷம் நான் சிரமப்பட்டு இருக்கிறேன், என் ஊழியத்துல ஒரு மாற்றத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கறதுல தப்பு இல்லை. ஆனால் அது மட்டும் நம்ம கேட்கிறது மட்டுமல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். நாம போராட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க வீடு அப்படி ஒழுகுதுன்னு சொன்னல, 15 வருடத்திற்கு பிறகு
ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை ஏற்கனவே நான் ஊழியத்துக்கு வரும்போது கொடுத்த அந்த தரிசனத்தை மீண்டும் எனக்கு கர்த்தர் அந்த தரிசனத்தை நினைவுபடுத்தினார். என் மனைவிட்ட போய் சொன்னேன், அம்மா அந்த பார், இத்தனை வருடங்களுக்கு பிறகு மீண்டும் கர்த்தர் தரிசனத்தை உறுதிப்படுத்தி ஞாபகப்படுத்தி இது ஏன் என் மனசுல அவர் சொல்றாருன்னு எனக்கு தெரியல, இதையே எனக்கு ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறான்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அவளுக்கே டார்ச்சர் ஆச்சு. என்னங்க எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க. நான் சொன்னேன், இல்ல இல்ல, இந்த முறை ஆண்டவர் எதையோ ஒன்று செய்வதற்கு நம்மளை எத்தனைப்படுத்துகிறார், நம்மளை துரிதப்படுத்துகிறார் என்று சொன்னேன். அவன் நம்பல. சரி பொறுத்திருந்து பார்ப்பங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், பெரிய அளவுல தரிசனம், ஆண்டவர் அந்த இடத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாரு. அவ சொன்னா ஒரே ஒரு வார்த்தை, முதல்ல ஒரு நல்ல வீட்டை கட்ட பாருங்க. ஆமே, முதல்ல ஒரு நல்ல வீட்டை கட்டுங்க அப்படின்னா. எனக்கு அந்த வார்த்தை என் மனதில் ரொம்ப ஆழமாய் பதிந்தது. நான் ஓடினேன், தெய்வ சமூகத்தில் ஆலயத்தில் உட்கார்ந்தேன். ஆண்டவரே, என் மனைவி கேட்டதுல தப்பு இல்லையே, இவ்வளவு பெரிய தரிசனத்தை எனக்கு தந்திருக்கிறேன்னு சொல்றீங்க, இவ்வளவு பெரிய காரியத்தை நான் செய்வேன்னு சொன்னீங்க, ஆனா நான் தங்குவதற்கு ஒரு நல்ல வீடு இல்லையா ஆண்டவரேன்னு சொன்னேன். ஆண்டவர் அன்றைக்கு எனக்கு நன்றா ஞாபகம், பலிபீடத்துல அமர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறேன். அன்றைக்கு ஒரு வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தர் என் உள்ளத்திலே பேசுகிறதை நான் நன்றா எனக்கு கேட்கிறது. அன்னைக்கு சொன்னார் ஆண்டவர், நான் முதல்ல உனக்கு ஒரு வீட்டை தான் கட்டி கொடுப்பேன்னு சொன்னார். தன்னை இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஜெபித்து முடிச்சுட்டு என் மனைவிட்ட ஓடுனேன். அம்மா, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், கர்த்தர் நமக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்க போறாராம். உடனே கேட்டேன், அப்படியா, சரி பார்க்கலாம் பார்க்கலாம். அவங்க சொன்ன அந்த ரியாக்ஷன், நான் சொன்னேன், இல்லை 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 இல்லை, இந்த முறை நான் என்ன பண்ண மாட்டேன், உனக்கு எனக்கும் ஒரு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்குவோம், ஒரு ஒரு கான்ட்ராக்டை போட்டுக்குவோம். என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா, இந்த முறை கர்த்தர் இடத்துல பேசினது உண்மை, கட்டாயம் நமக்கு கர்த்தர் ஒரு வீட்டை கொடுப்பது உண்மை, நிச்சயமா நீ நம்பு, கர்த்தர் இந்த காரியத்தை என்னோடு கூட பேசியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னேன். அவ அப்பயும் நம்பல, நான் விடல. கர்த்தர் இந்த தரிசனத்தை சொல்லியிருப்பாரானால் இந்த அடையாளத்தை சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். இதை சொன்னவர் நிச்சயமா செய்வார் என்பதை நான் நம்புகிறேன். ஒருவேளை செய்து விட்டால் என் தரிசனத்தை நீ இனிமே என்ன பண்ணக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. என் தரிசனத்தை நீ முதல்ல நம்பணும். என் தரிசனத்திற்கு இனிமே நீ ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கூடாது. கர்த்தர் உங்ககிட்ட பேசினாரா, இந்த இடத்துலதான் ஊழியம் செய்ய உங்களை அனுமதிச்சாரா, இனிமே இந்த இடத்துல தான் நம்ம கஷ்டப்படணுமாங்கிற காரியத்துல நீ என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நீ இதோட ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை நாங்க போட்டோம். அவர் சொன்னா, சரிங்க, ஓகேங்க, கர்த்தர் இந்த காரியத்தை செஞ்சுட்டா இனிமே உங்க தரிசனத்துல என்ன பண்ண மாட்டேன், இடைப்பட மாட்டேன். கர்த்தர் சொன்னது உண்மைதான். ஒரு 6 மாசம் கடந்தது. கர்த்தர் என் வீடு வேலையை கர்த்தர் தொடங்க ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் தந்தார். ஏன்னா இதை நான் நிறைய இடங்கள்ல நான் சொல்றேன். ஏன்னா காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால நிரப்பப்படும் என்று சொல்லி சொன்ன வசனத்திற்கு அடையாளமாய் எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாதிருந்த போதிலும் கர்த்தர் என் வீட்டு வேலையை தொடங்க ஆரம்பித்து அதை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறேன், சீயோன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பன காண்கள் போல இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் பாருங்க. அது எப்ப கொண்டு வருவார்னு தெரியாதுங்க, ஆனால் ஒரு நாள் வரும், நிச்சயம் 100%. ஒரு நாள் வரும், உங்க வாழ்க்கையில உங்க சிறையிருப்பை திருப்புவார். அன்றைக்கு உங்களுக்கு நீங்க நினைப்பீங்க, நான் இந்த வசனத்துக்கு நேரா நான் ஒப்பிட்டு பார்த்தேன், எனக்கு நடப்பது கனவா அல்லது நினைவா அப்படிங்கிற இடத்துக்குள்ள நான் தள்ளப்பட்டேன். அந்த அளவுக்கு ஒரு சொப்பனத்தை போல, ஒரு நாட்களை போல கழிந்து போனது. அல்லேலூயா. நான் நினைப்பேன், ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், யோசேப்புக்கு ஒரே ஒரு நாள்ல அவன் தலையை உயர்த்தினீங்களா ஆண்டவரே, அதே போல என்னை உயர்த்திருக்கிறப்பா. நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன், சபையில சொல்லுவேன், என்னை பார்க்கறவங்களுக்குலாம் சொல்லுவேன், என் நண்பர்கிட்ட சொல்லுவேன், யோசேப்புக்கு ஒரே ஒரு நாள்ல ஆண்டவர் அவனை உயர்த்தினார், அது போல என் வாழ்க்கையில செஞ்சிட மாட்டாரா சொல்லுவேன். அப்புறம் ஒரு 6 மாசத்துல நம்ம நிலைமை மாறிடாதா? ஒரே ஒரு மாசத்துல நம்முடைய சூழ்நிலை, அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி விட மாட்டாரா? இப்படிலாம் பேசிப்போம். ஆனா எல்லா வார்த்தைகளுக்கும் தேவன் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்கள் சொப்பனம் காண்களை போல இருப்பீர்கள். அது மாத்திரம் இல்ல, வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லி கொண்டார்கள். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அந்த நேரத்துல நீங்க கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை சொல்லுகிறதை காட்டிலும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள், உங்களை பார்க்கிறவர்கள், உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை புறம்பாக்கி போட்டவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அவங்க பாஷையில சொல்லுவாங்க, ஏதோ இவனுக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்குது, ஏதோ இவனுக்கு என்ன பொக்கிஷம்
கிடைச்சிருக்கு. நான் சொல்றேன், ஆண்டவர் சில காலங்கள் நம்மை நிந்திப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார். ஆண்டவர் சில காலங்கள் நம்மை புறம்பாக்கி போடுவதற்கு அனுமதி கொடுக்கிறார். ஆண்டவர் சில காலங்கள் நாம் வறுமையில செல்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சில காலங்கள் நம்மை நம்மை தூசணமாய் நினைப்பதற்கு சில காலங்களை கொடுத்திருக்கிறார். அதே தேவன் அதே மக்களை கொண்டு நம்மை மேன்மைப்படுத்தவும் தேவன் ஒரு காலங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை யாரெல்லாம் நிந்தித்தாங்களோ, யாரெல்லாம் புறம்பாக்கி போட்டாங்களோ, கர்த்தர் உங்க தலையை நிமிர்த்துகிற போது அவர்கள் பெரிய ஒரு காரியத்தை செய்தார் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆமேன். 2017 ஓட்டக்கோயில் ஆலயத்துல பெரிய திருட்டு நடந்துச்சு. எல்லாரும் பாக்குறவங்க, ஐயோ உன் இடத்துல போய் திருடுனாங்களே, உன்கிட்ட என்னப்பா இருக்குன்னு சொல்லி திருடினாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன திருடு நடந்ததெல்லாம் பெருசு இல்லை, என்னை பார்த்து பரிதாபப்படுகிற அந்த விஷயம் தான் எனக்கு பெரிய பாரமா இருந்துச்சு. என்னால வெளியில தலை காமிக்க முடியல. எப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சாமே, உங்க சர்ச்சில் திருடிட்டாங்களாமே, உங்க வீட்டுல திருடிட்டாங்களாமே, எனக்கு பதில் சொல்லவே முடியல. நான் ஆண்டவரத்துல இருந்து உட்காந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த மக்களை பார்த்து என்னால சொல்ல முடியல, ஆண்டவரே தயவு செய்து இந்த எத்தனையோ திருடுகள் இந்த இடத்துல நடந்திருக்குது, இந்த இடத்துல இந்த திருட்டை நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா நான் நிச்சயமா இந்த இடத்துல ஊழியமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அந்த 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 மாலை நேரத்துல ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். தாவீதுக்கு நடந்த சம்பவத்தை எனக்கு காண்பித்தார். தாவீது இழந்ததெல்லாம் அவன் மீண்டும் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். அப்ப அந்த நாட்கள்ல எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்றாரு. அவர் ஃபோன் பண்ணிய, பாஸ்டர் வாங்க, ஒரு இந்த 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 விஷயங்கள் எல்லா இடத்துலையும் தெரியப்பட்டது. நாங்கள் இழந்து போன பொருட்களை, சில பொருட்களை மீண்டும் என்ன பண்ணிக்கொண்டோம், பெற்றுக்கொண்டோம். சபையில திருடினவர்கள் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தேடி இருக்கிறாங்க. நான் ஒரு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால என்னுடைய அந்த 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 திருடெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பொருட்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதற்கு பிறகு நான் உண்மையாக சொல்கிறேன், காலரை நிமித்திக்கிட்டு நான் ஓட்டக்கோயில் பகுதியில் போனேன். ஏன் தெரியுமா, என் கர்த்தர் இந்த திருட்டை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாருங்க. அதுக்கு பிறகு சொன்னேன், ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாருங்க, ஏசப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாருங்க. நான் ரொம்ப தைரியமா போனேன். உண்மையை சொல்றேன், அன்றைக்கு தான் எனக்கு கிராமத்துல இயேசு என்கிற தேவனுக்கு ஒரு வல்லமை உண்டு என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஆண்டவர் செய்வாருங்க. உங்க காலங்கள் இருக்கிறது போல இருக்கலாம். நானும் சாட்சியா இருக்கிறேன். நான் அதுக்கு சாட்சியா இருக்கிறேன். நான் என்னை போல வாலிபர்களா இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தரை உத்தமமா பிடிச்சு கொண்டா உத்தமமா பிடிச்சுக்குங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் ஆண்டவரை நம்பி வராதிங்க. எனக்கு தேவன் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி வைராக்கியத்தோட இருந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. யோசியா ராஜா 8 வயசுல ராஜாவானான். நேற்றுக்கு எங்க சபையில அதான் பிரசங்கம். 8 வயசுல ராஜாவானான். அவன் ராஜாவாகும்போது அந்த 8 வயசுல என்ன அவனுக்கு தெரியும்? ஆனால் அவன் 18வது ஆண்டு ராஜ்யபாரம் வரும்பொழுது ஆலயத்துல ஒரு ஒரு உடன்படிக்கை புத்தகத்தை கண்டெடுக்கிறார்கள். எல்கியாங்கிற ஆசாரியன் மூலமாய் அந்த உடன்படிக்கை புத்தகத்தை கண்டெடுக்கிறார்கள். அதை ராஜா யோசியா இடத்துல கொண்டு வருகிறார்கள். யோசியா அதை படிக்கிறான். தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவன் ஐயோ கதறுகிறான். ஐயோ, இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி என் ஜனங்கள் நடக்கவில்லையே, என் ஜனங்கள் மேல கோபம் வந்திருக்கிறது என்று சொல்லி அவன் வைராக்கியம் கொண்டு அவன் எழுப்புதல் உள்ள வீரனாக மாறுகிறான். அவனுக்கு இப்ப எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 18 ஒரு 8 26 வயசு. 26 வயசுல அவன் ஒரு வைராக்கியம் அடைகிறான். அவன் ஒரு தீர்மானம் பண்றான். இஸ்ரவேல் தேசத்துல யூதர்கள் வாழக்கூடிய அத்தனை பகுதிகளிலும் தோப்பு விக்கிரகங்களை அகற்றுகிறான். விக்கிரக பலிபீடங்களை ஒழித்து கட்டுகிறான். பாகாலுக்குரிய எல்லா காரியங்களையும் விளக்குகிறான். சாலமோன் ராஜா வைப்பாட்டிகளாக செய்த எல்லா அஸ்ரோசு சிலைகளையும் உடைத்து நிர்மலமாக்கி சுட்டெரித்து கீதரோன் ஆற்றங்கரையிலே கலக்கிறான். 26 வயது பையன். ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரணும். தேவனுக்காக எதையா சாதிக்கணும். தேவனுக்காக நாம் போராடி ஜெயிக்கணும். நான் சொல்றேன், இந்த வாழ்க்கையில இந்த 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 பிரயாணத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, தேவனுக்காக நாம் பிரயாசப்படுகிறதை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவை தெற்குத்து வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்ப வருவான். அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு 5 வருஷம் நான் தொடர்ந்து போனேன். 5 வருஷம்
ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அந்த வீட்டில். 5 வருஷம் நான் போவேன், அவங்களை விசாரிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், வந்துடுவேன். ஒரு காணிக்கை எதுவுமே கிடையாது. ஆனால் நானும் விடலை, தொடர்ச்சியாக அந்த வீட்டுக்கு போய்கொண்டே இருப்பேன். ஒரு நாள் அவங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் வந்தது. ஒரு 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 இடர்லான சூழ்நிலை வந்தது. அதற்கு பிறகு அந்த குடும்பம் ஒரு பாதிப்புக்குள்ள ஆனது. அதற்கு பிறகு அந்த குடும்பத்திலே தேவன் ஒரு நன்மையை கட்டளையிட்டார். அதற்கு பிறகு ஒரு சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அந்த குடும்பத்திற்காக 5 வருடங்கள் போராடி இருக்கிறேன், 5 வருடம் ஜெபித்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன், யாரையுமே நம்ம துச்சனமா நினைச்சிடக்கூடாது, யாரையுமே நம்ம வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது. ஒரு நாள் அவர்கள் தேவ சமூகத்திலே அவர் தொடப்படுவார்கள். ஒரு நாள் அவர்கள் நமது ஊழியத்திலே அவர்கள் தேவை உள்ளவர்களாய் மாறுவார்கள். அருமையான பாஸ்டர் சொன்னாங்க, இருக்கிற 25 பேர்லயும் ஆளுக்கு ஒரு பொறுப்பை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு சபைக்கு தேவை. பாஸ்டர் தான் பாட்டு பாடணும், பிரசங்கம் பண்ணணும், பாசமா தான் இது சங்கீதம் கொடுக்கணும், பாட்டு பாடணும், இதெல்லாம் அல்லாம சபைக்கு வரக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் ஹானர் பண்ணி ஒவ்வொரு பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்து பாருங்க, அந்த சபையில் ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. அந்த சபையில ரொம்ப நாளா நான் தான் பாட்டு பாடி 2 மணி நேரம் எனக்கு சிலுவையில் தொங்குற மாதிரி இருக்கும். எப்படா அந்த 2 மணி நேரம் போகுங்கிற மாதிரி இருக்கும். அதற்கு பிறகு ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு பிரதரை வர ஆரம்பித்தார்கள். எங்கள் சபையில் இப்பொழுது அவர்தான் பாடல் ஆராதனை. நல்லா பாடுறாரோ இல்லையோ, தேவனை பாட அந்த உள்ளம் அவருக்குள்ள இருக்கிறது. நன்றாக பாடக்கூடிய மனிதர் தான். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அல்லேலூயா. உங்க சபையில ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அதனால தான் நான் தம்பியை கேட்டேன், தம்பிக்கெல்லாம் நீங்க கொடுக்கணும், இப்பவே வளர செய்யணும். நான் சொல்றேன், ஒரு 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 என்ஜினியர் பையன் தன்னுடைய பிள்ளையை என்ஜினியர் படிக்க வைக்க ஆசைப்படுறான். ஒரு டாக்டர் தன்னுடைய பிள்ளையை டாக்டர் படிக்க வைக்க ஆசைப்படுறான். ஒரு பெரிய பிசினஸ் மேன் தான் பிள்ளை எவ்வளவு படிக்க வச்சிருக்கிறான். ஆனா பாருங்க, அந்த அந்த தனக்கு பிறகு அந்த பிசினஸ்ல தான் பையனை தான் உட்கார வைக்கிறான். நான் எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கிறேன். ஏன்னா நான் நேராவே கேட்டுக்கிறேன், என்ன பிரதர் இவ்வளவு படிச்சிருக்கிறீங்க, அப்பாடி பிசினஸ் பாக்குறீங்களே? அவன் சொல்றான், அதுலலாம் சம்பாதிக்காத காசு பல மடங்கு எனக்கு இதுல வருது சார், நான் ஏன் அதுல போய் கஷ்டப்படணும்? அவன் சொல்லக்கூடிய பதில். ஆனா இன்றைக்கு ஊழியர்கள், நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்திற்கு நம்ம என்ன பண்ணல, அந்த விதையை விதைக்கல, அந்த விதையை நம்ம தூவல. அருமையான ஒரு போதகர், சென்னையில் எனக்கு ஒரு போதகர் தெரிந்தவர் இருக்கிறார். அவர் வெளிநாடுகள்லாம் போயிட்டு வருவார். ஜெர்மனி தேசத்துக்கு போயிட்டு அவருடைய ஜூம் மீட்டிங்ல நான் அப்பப்போ செய்தி கொடுக்க எனக்கு வாய்ப்பு கொடுப்பார். அவர் வெளிநாடு ஜெர்மனியில போயிட்டு ஒரு காரியத்தை என்னோட கூட சொன்னார், பாஸ்டர் இங்க உள்ள சபைகளிலே வெறும் வயதானவர்கள் தான் இருக்கிறார்கள், ரொம்ப வயசானவங்க தான் இருக்கிறாங்க. அங்க உள்ள சர்ச்சஸ்ல வாலிபர்களே கிடையாது பாஸ்டர், சிறுவர்களே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? சிறுவர்களையும் வாலிபர்களையும் அவர்கள் ஊக்குவிக்காமல் போனதுக்கு தான் காரணம். அடுத்த ஜெனரேஷன் அந்த சபைகளுக்குள்ள இல்லை, அந்த விதையை விதைக்கல, வார்த்தைங்கிற மண்ணாவை அந்த மக்களுக்கு கொடுக்கல, தம் பிள்ளைகளுக்கு கொடுக்கல, தன்னுடைய சபை சார்ந்த மக்களுக்கு உண்மையான மண்ணாவை கொடுக்கல. அடுத்த ஜெனரேஷன் எழும்பல. ஆனால் இன்றைக்கு நாம் தெய்வ வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம், வார்த்தை என்கிற மண்ணாவை நாம் விதைப்போம். கண்ணீரோடு விதைக்கிற நாம நம்முடைய ஊழியத்துல வாழ்க்கையில நிச்சயமா ஒரு பிரதிபலனை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்ய அவர் ஆர்வமுள்ளவராய் இருக்கிறார், அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் ஒரு பெரிய சாட்சிங்க. எங்க அரியலூர் மாவட்டத்தில் என்ன சாட்சிக்காரன்னு சொல்லுவாங்க, என்ன சாட்சிக்காரன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ எத்தனையோ இடர்களை நான் சந்தித்திருக்கிறேன், எத்தனையோ போராட்டங்களை சகித்திருக்கிறேன். அருமையான அந்த காடாம்பரையில ஊழியம் செய்கிற தாசன், அவர் இல்லைன்னா அந்த இடத்துல நான் வந்து நிக்க முடியாது. ஓட்டக்கோயில் பகுதியில் என்ன இல்லாம உங்களால அந்த இடத்துல நிக்க முடியாது. குழிப்பறையில அருமையான போதர் இல்லாம அவர் இல்லாம அந்த இடத்துல வேற ஆளு நிக்க முடியாது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பண்படுத்தி ஸ்திரப்படுத்தி அந்த இடத்துல அவர் அந்த இடத்தை ஆளுகை செய்யும்படியாக அவர்களை தான் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அதே இடத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிக்கத்தான் அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியர்களே, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு காலம் உண்டு. நாம் மறுபடி நிச்சயமாய் பார்ப்போம். விதைத்த விதையானது நிச்சயமா ஒரு நாள் எழும்பி வர வேண்டும், முளைக்க வேண்டும். அது மண்ணில் சாகாது. ஏனென்றால் நாம் தேவ பிரசன்னத்தில் விதைச்சிருக்கிறோம், தேவனுக்காக நாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், தேவனுக்காக நாம் பண்படுத்தப்பட்டு இருக்கிறோம், தேவனுக்காக பிரயாசப்பட்டு இருக்கிறோம். அந்த விதை நிச்சயமா ஒரு நாள் முளைக்கும், அது எழும்பும், அவருடைய காரியங்கள் வாய்க்கப்படும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வேத வசனங்கள் உங்க உள்ளத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது என்று எனக்கு தெரியல.
நான் அனுபவத்தோடு சொல்லுகிறேன், நான் அனுபவ சாட்சியா சொல்லுகிறேன். 28 நாள் நாங்கள் சாப்பிடல, ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டோம். 29வது நாள் வயதான பாட்டி, 60 வயசு 65 வயசுக்கு மேல உள்ள பாட்டி, கையில காசு இல்லை. ஆண்டவரே, நான் போய் கடன் கேட்க மாட்டேன், லோக்கல் கடை எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்க. நோ, அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை நடத்த நீர் போதுமானவரா இருக்கிறீங்க, நான் போக மாட்டேன் ஆண்டவரே. காலையில இருந்து சாயந்தரம் 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு. 6:30 மணிக்கு ஒரு ரீப்பர் கேட்ட ஒரு பாட்டியம்மா திறந்து வராங்க, எங்களோட பேரை அழைக்கிறாங்க. எப்பா, காலையில இருந்து என் பேரனை நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போன்னு சொன்னேன், அவன் போகவே இல்லை, அதனால நானே கொண்டு வந்துட்டேன்ப்பா. 1.5 கிலோமீட்டர் ஊர்ல இருந்து எங்க இடத்துக்கு வர்றதுக்கு 1.5 கிலோமீட்டர் 65 வயசுக்கு மேல உள்ள பாட்டி எங்களுக்காக சாப்பாடு எடுத்து கொண்டு வந்தார்கள். ஆமென். அன்னைக்கு நான் உணர்ந்தேன், எலியாவின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எலியாவின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். மறந்து போயிடாதீங்க, தேவன் மிக நல்லவர், அவர் ரொம்ப அருமையானவர், அவர் ரொம்ப நம்ம மேல அன்பு செலுத்துகிறவர், நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். எலியாவின் தேவன் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவேன், ஆண்டவரே, என் ஜெபத்துல அதிகமா சொல்லுவேன், நான் உம்மோடு இருக்கிறதையும் நீர் என்னோட இருக்கிறதையும் விளங்க பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை, நான் உன் கூட இருக்கேங்கிறத நீங்க அப்பப்ப என்ன பண்ணுங்க, ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துங்கப்பா. நீங்களும் என் கூட இருக்கிறத ஒரு கனெக்டிவிட்டி என்ன பண்ணுங்க, ஏற்படுத்துங்கப்பா. இல்லைன்னா அந்த உலகத்துல நான் தனித்து விடப்பட்டுருவேன் ஆண்டவரே, நான் தனித்து விடப்பட்டுருவேன். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி உங்க வாழ்க்கையில ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். நம்ம ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியர் கூடுகையில என்னுடைய சாட்சியின் அனுபவத்தோடு 126ஆம் சங்கீதத்தை தியானிக்கும்படி கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த விதத்துல நீர் இவர்களோடு கூட பேசினீர் என்பதை நான் அறியேன், ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இவருடைய உள்ளத்தை தொட்டிருப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையில, ஊழியத்துல ஒரு அற்புதத்தை செஞ்சிருங்கப்பா. ஆண்டவரே, விதைக்கிற இவர்கள், கண்ணீரோடு விதைக்கிற இவர்கள், விதைத்த இவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் ஆண்டவரே அந்த விதைக்கான பலனை நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பீர். நன்றி செலுத்துகிறோம். திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, புறஜாதிகள் ஆண்டவரை சொல்லிக் கொள்வார்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார்கள் என்று புறஜாதிகள் சொல்லிக்கொள்ள நாட்கள் வரும். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அருமையான ஒவ்வொரு ஊழியர்களும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு வழி ஸ்தாபனத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அருமையான எங்க ஸ்தாபர் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், இந்த காடாம்பர ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் வந்தது நல்லதென்று சொல்ல தேவன் ஆண்டவரே இந்த ஆலயத்தில் ஒரு பெரிய காரியத்தையும் மாற்றத்தை செய்யுங்கப்பா. ரீபா லக்கராபாதூரா ரீபா ரஷகாபாலூராராபாதாரா. உடைய பிள்ளைகளுடைய பாரத்தை அறிந்திருக்கிறீங்க, கண்ணீரை அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லா விதைகளையும் பார்த்திருக்கிற கர்த்தர் நிச்சயமாக இந்த விதைகளுக்கான பலனை கர்த்தர் கொடுக்க போறீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்த போகிறோம் ஆண்டவரே. கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். வருகிற நாளில் இந்த வருடத்தின் இறுதியிலேயே கர்த்தர் இந்த சபையில் ஒரு அற்புதத்தை செய்ய போறீங்கப்பா. ரீகாபாலாராபாதூரா. இந்த வருடத்தின் இறுதியில இந்த காடாம்பர ஊழியத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரியங்களை செய்ய போறீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவ நாமத்துல இந்த சபையும் இந்த மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. Thank you. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதமா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. ஆஹா